ஜெர்மனியில் இருந்தபோதும் தனது கவனமெல்லாம் தமிழ்நாட்டின் மீதுதான் இருந்ததாக முதல்வர் ஸ்டாலின் மடன் எழுதியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக வைத்தால் கெட்ட கட்சியா என்றும் கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். அதிமுக ஒன்றாக இணைவதற்காக முயற்சி எடுத்த அமித்ஷாவின் திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட முடிவை டிசம்பரில் அறிவிக்க உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். பாஜக தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சியும் தோழமையோடு கொண்டு உடைக்கும் வேலையை ஈடுபடுத்தா பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்து ஏற்படுது. தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வருகிறோம். அது சொல்கிறேன், எங்கள் நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பரில் அறிவிப்போம். இதுக்கு மேலே நான் தமிழில் தானே சொல்கிறேன். ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.